ஆராய்ச்சிகள் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆராய்ச்சிக்காக நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். நான் பண்ற முக்கியமான ஆராய்ச்சியில் குழந்தைகளுக்கு வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அதனால பாதிப்பு என்னங்கிறது ஒரு ஆராய்ச்சி. கிட்டத்தட்ட 25 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் ஆகும் போது 100 குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து குண்டா இருந்தாங்க. இப்போ வந்து 100 குழந்தைங்க வந்து 22 குழந்தைங்க குண்டா இருக்காங்க. 22 குழந்தைங்க. உலகத்திலேயே அதிகமாக குண்டா இருக்கிறது நம்ம நாட்டில் தான் குழந்தைங்க. ஸோ கேபிட்டல் ஆஃப் ஒபிசிட்டி. இந்த மாதிரி இருந்தால் என்ன உங்களுக்கு எல்லாம் தோணும்? குழந்தை குண்டா இருந்தால் நல்லா தானே சார், கண்ணத்தை கிள்ளி ஜாலியாக கட்டி வைக்கலாம், குழந்தை பார்க்கறதுனா நல்லா வளர்த்துறேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த வயசுல குண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பெரிய ஆளாகும் போது, நம்மளை மாதிரி அடல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒரு வேலையை செய்யாம நோய்வாய்ப்பட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த 22% வந்து மிச்சம் 72% ரத்தத்தை உறிஞ்சுவாங்க. வீட்டிலேயே இருந்து வேலைக்கு போகாம மற்ற 78% மக்களோட ரத்தம் உறிஞ்சும். அப்படி 78% ரத்தத்தை நம்ம நாட்டுக்குள்ளே உறிஞ்சிட்டு நம்ம நாடு வல்லரசு ஆக முடியுமா? முடியாது. அப்போ வந்து இந்த குழந்தைங்க இந்த வயசுலயே வந்து கட்டாயமா ஜங்க் ஃபுட்ஸ், இந்த நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிடக்கூடாது. குறிப்பா 2 எனிமி வந்து ஒன்னா சேர்ந்துட்டு வீட்டுக்கு உட்காந்துருப்பாங்க. முக்கால்வாசி குழந்தைங்க வந்து வீட்டில் வந்து ஒரு டிவி பார்த்துட்டு இருப்போம், என்ன பண்ணுவாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. கூடவே ஒரு சம்பளத்தில் மிச்சம் முழுக்க இருக்கும். அது எவ்வளவு உள்ள போகுதுன்னே தெரியாது. கொஞ்ச நேரத்தில் சம்பளம் காலியாது, அப்புறம் அடுத்த சம்பளம் வந்துடும், அப்படியே மாத்திட்டே இருக்கும். ஸோ அளவுக்கு அதிகமாக நொறுக்கு தீனி சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம குழந்தைங்களாம் 3 நாட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பும்போது கொஞ்ச நாளாக விநாயகராட்டம் மாறிடும். ஸோ இது எல்லாமே காரணம் இந்த டிவியும் இந்த நொறுக்கு தீனி. ஸோ நொறுக்கு தீனி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். நொறுக்கு தீனி வந்து இன்சென்டிவாக வச்சுக்கலாம். நல்ல விஷயங்கள் செய்யும்போது உனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டாக தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே, ரைட். அடுத்து உறக்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். 8 மணி நேரம் தூக்கம் வந்து குழந்தைகளுக்கு இன்றியமையாத ஒன்று. ஏர்லி டு பெட், ஏர்லி டு வேக் அப். நேரமே எந்திரிக்க வைக்கணும், நேரமே தூங்க வைக்கணும். நிறைய வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க, குறிப்பாக உங்கள் ஏரியாவில் பொள்ளாச்சி ஏரியாவில் ஆனமலை ஏரியாவில் வந்து நிறைய குடும்பங்கள்லேருந்து எனக்கு வர்றவங்கலாம் சொல்லுவாங்க, சார் தம்பி என்ன பண்ணாலும் தூங்க மாட்டேங்கிறான் சார், நாங்களாம் 8 மணி 9 மணிக்கே படுத்துறோம், லைட்லாம் ஆஃப் பண்ணி படுத்துறோம். அவன் எங்கள் கூட படுத்துட்டு எந்திரிச்சு போய் ஹாலில் லைட் போட்டு டிவி போட்டு வந்து 1 மணி 2 மணி வரைக்கும் பார்த்துருக்காங்க சார். என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு. நாங்களே எத்தனையோ அட்வைஸ் பண்ணி பார்த்துட்டோம், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டோம், அவன் மருந்து கொடுத்தாலும் தூங்க மாட்டேங்கிறான், என்னங்க சார் பண்ணுறது அப்படின்னு. மருந்தும் கொடுக்க மாட்டேன், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். இந்த லேட்டா தூங்குற குழந்தைகளுக்கு எழுப்ப வைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் சொன்ன மாதிரி சயின்ஸ், வாட் இஸ் த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ், அறிவியல் ரீதியாக இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கணும். லேட்டா தூங்குற குழந்தைங்க ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. இதுக்கு பேர் வந்து நம்ம மூளையில் வந்து பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு ஒரு கிளாக் ஓடிக்கும், கடியாரம் ஓடிக்கும். அந்த கடியாரத்தை பயாலஜிக்கல் கிளாக் செட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. அது எப்படின்னா அவன்கிட்ட சொல்லிடணும், நீ எத்தனை மணிக்கு வேணாலும் படு, 10 மணிக்கு படுக்கணும் படு, 12 மணிக்கு படுக்கணும் படு, 2 மணிக்கு படுக்கணும் படு, எத்தனை எவ்வளோ நேரம் டிவி பார்க்கணும் பாரு. ஆனால் நான் காலையில் டெய்லி உடனே 5:45 எழுப்பணும். 5:45 தூக்கிட்டு போய் அப்படியே தூக்கிட்டு போய் பாத்ரூம் உட்கார வச்சு சட்டையை கட்டிட்டு வெதுவெது தண்ணி ஊற்றிக்கணும் தலைக்கு. டெய்லி 5:45 6 வாரம் எழுப்பிடுங்க. 6 வாரம் எழுப்பிட்டீங்கன்னா எழுப்பிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்கவே விடக்கூடாது. பின்னாடி எந்திரிச்சோன்னா வந்து பல் விளக்கிட்டு முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு தூங்கிடுவாங்க. தூங்க விடக்கூடாது, தூங்கவே விடக்கூடாது. அன்னைக்கு கிடைக்கக்கூடிய 4 மணி நேரம் தூக்கத்தை கட் பண்ணிடணும். அந்த மாதிரி 5:45 6 வாரம் எழுப்பிட்டீங்கன்னா வாழ்நாள் பூரா 6 மணிக்கு எந்திரிக்கலாம். நேரமே எந்திரிக்கிறதுனால என்ன ஆகும், 8 மணிக்கு நீங்க சொல்லாமே தூங்கிடலாம். நீங்க தூங்குறது போறதுக்கு முன்னாடி அவங்க போய் படுத்துக்கலாம். ஸோ டெய்லி 5:45 எழுப்பிடுங்க. இது பேர் பயாலஜிக்கல் கிளாக் செட்டிங். இந்த மாதிரி பண்ணலாமா? ரைட். அடுத்து உணவு. தூக்கத்துல வந்து முக்கியமான விஷயம் பெட் டைம்ங்கிறது வந்து தூங்குற டைம் வந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணக்கூடிய டைம். சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து நிறைய ரெஜிஸ்டர் ஆகும், நிறைய லேர்னிங் டைம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தூங்குற டைம்ல ஒன்றும் நடக்காது. தூங்குற டைம்ல தான் நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. எந்த லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஃபீட்பேக் கிடைக்குதோ அதை வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ பெட் டைம் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் டைம் ஆகும். சப்போஸ் நீங்க காலையிலேருந்து நீங்க 2 தடவை திட்டிருக்கீங்க அப்படின்னா படுக்க போறப்ப அம்மா உன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லணும். அப்பா உன்னை வந்து பைக்கை கூட்டிகிட்டு போக மாட்டது உன்னுடைய எதிர்காலத்துக்காக தான் சொல்லணும். அப்படி நீங்க சொல்லாம விட்டீங்கன்னா நான் இதே ஸ்கூலுக்கு +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் வருவேன். அப்போ வந்து எங்கிட்ட வந்து அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கள் அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க அங்கிள். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நான் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க என்னை வந்து பெரிய மனுஷனாக மதிச்சாங்க. நீ வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நான் +2 வந்துட்டேன், பெரிய பையன் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னை சின்ன குழந்தையாட்ட அது பண்ணாது இது பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. என்னாலும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி எங்கிட்டவே வந்து சொன்னாங்க. இந்த நிமிஷத்துல நீங்க என்ன சொல்லணும்னா நீங்க செய்யற ஒவ்வொரு செயலும் அவன் நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது நைட் டைம்ல சொல்லிட்டு படுகிறது. அப்போ வந்து குழந்தைகளுக்கு தோணும் அம்மா செய்யற ஒவ்வொரு செயலும் அப்பா செய்யற ஒவ்வொரு செயலும் நம்மளோட எதிர்காலத்துக்கு செய்யறாங்க அப்படின்னு. என்னை மாதிரி டாக்டர்ஸ் வந்து குறைய சொல்ல மாட்டாங்க. எங்க அப்பா அம்மா தான் கிரேட்னு சொல்லுவாங்க. கதை சொல்லி படுக்க வைக்கணும். பெட் டைம் ஸ்டோரிஸ்.
இன்னைக்கு நீங்க மீட்டிங் முடிச்சு போறப்ப நிறைய விஷயங்கள் வாங்கன்னு சொல்றேன். மீட்டிங் முடிச்சு போறப்ப பொள்ளாச்சியில் போய் புக் ஸ்டோர்ல போய் சின்ன சின்ன கதை புஸ்தகங்கள்லாம் வாங்கி, குறிப்பா தேசபக்தி உள்ள கதை புஸ்தகங்கள் வாங்கி கதை சொல்லித்தான் படுக்க வைக்கும். எந்த குழந்தை கதை கேட்டு படிக்குதோ அந்த குழந்தையோட மன நிறைவு, மன ஆற்றல் அதிகமாகும். பட் அதே டைம்ல நம்ம வீட்டுல செய்யற மாதிரி இந்த சுட்டி டிவி பார்த்துட்டு படுத்தோம்னு வச்சுக்க, பக்கத்துல படுத்திருக்கும் போது காலையில 2 பேரும் கீழே விழுந்திருப்போம், உதச்சு கீழே தள்ளிடலாம். சோ கட்டாயமா அந்த டிவி பார்க்கவே கூடாது. பெட் டைம் முன்னாடி டிவி பார்க்கவே கூடாது. ஓகே, இந்த தாயும் டீச்சர்ஸும் 2 பேரும் சமம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த டீச்சர்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கிற தாய்மார்கள். அந்த நம்மலாம் என்னன்னா ஸ்கூலுக்கு வெளியே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், நம்மளோட பொறுப்பு நிறைய இருக்குது. ஸ்கூல் வந்து நம்ம ஸ்கூல்ல மட்டும் நல்ல ஸ்கூல்ல சேர்த்திட்டோம்னா நம்ம குழந்தைங்க நல்ல குழந்தைகளா மாறிடுவாங்கன்னு சொல்லவே முடியாது. நம்மளோட பங்கு நிறைய இருக்குது. ஒரு கையில மட்டும் ஓசை வராது, 2 கை சேர்ந்தா தான் ஓசை வரும். ஸோ நம்ம ஒரு டீமா ஃபார்ம் பண்ணிடணும். இது ஒரு ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா டீச்சர், பேரண்ட் அண்ட் சைல்டு, இந்த 3 ட்ரையாங்கிள் கரெக்டா ஈக்குவல் இருந்தால் தான் சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகே, அதனால வந்து நம்மளோட பங்கு நிறைய இருக்குது. நம்ம படிக்காத பெற்றோர்களாக இருந்தால் கூட நம்மளோட பங்கு இதுல நிறைய இருக்குது. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம பெற்றோர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் வந்து ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உதாரணங்கள்லாம் இருக்குது. நிறைய நான் ஸ்கூலுக்கு போகும்போது, ஒவ்வொரு ஸ்கூலுக்கு போகும்போது கிளாஸ் ரூமு, அவங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்ப்பேன். அந்த வகையில் வந்து நிறைய மார்க் போடுவேன் நிறைய ஸ்கூலுக்கு. அந்த வகையில் வந்து உங்க ஸ்கூல் வந்து 10 on 10, 10க்கு 10 வாங்கின ஸ்கூல், ரொம்ப நல்ல ஸ்கூல்.